ரெஸ்டாரண்ட் போறோம், அந்த மெனுவை இப்படி புரட்டி பாக்குறோம்னாலே பெருசா நம்ம கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலா மட்டும்தான், அல்லாட்டா பன்னீர் டிக்கா அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். அங்க இருக்கிற மெனுவை படிச்சோமானா மோஸ்டா படிச்சிருக்க மாட்டோம். என்னென்ன வெரைட்டி இருக்கான்னு பார்த்தோமானா மோஸ்டா பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பிரெயின்குள்ள பன்னீர்னாலே டிக்கா அண்ட் பன்னீர் பட்டர் மசாலான்றது பயங்கரமா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நார்த்தையும் சவுத்தையும் லைட்டா மிக்சிங்ஸ் பண்ண போறோம். இந்த கொலாபரேஷன்ல பன்னீரையும் நம்மளோட பொடியையும் சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிக்கா கிடையாது, பட் ஒரு பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பொடி பன்னீர் பைட்ஸ் பண்ணலாமா? குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், செம்மையா இருப்பான். இவனை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். உங்க வீட்ல சப்போஸ் இட்லி பொடி இருக்கான்னா நீங்க அவனே யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இட்லி பொடி ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இவனுக்காக நம்ம ஒரு பொடி டிர் பண்ண போறோம். வேர்க்கடலை 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, பூண்டு 4-5, வரமிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, நான் காஷ்மீரி மிளகா யூஸ் பண்ணிருக்கேன், கருவேப்பிலை துளியுண்டு, வெல்லம் எனக்கு பிடிக்கும் அதனால நான் வெல்லம் ஆட் பண்றேன், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. துளியுண்டு வெல்லம், பெருங்காயம், துளியுண்டு உப்பு. இப்போ இவங்க எல்லாரையுமே டிர் பண்ணிக்க போறோம். ஒரு கோர்ஸ் பவுடரா இருந்தா கூடி மதி. ஓகே, இவனை நம்ம பன்னீரோட மேரினேட் பண்ணி 10 to 15 நிமிட்ஸ் வெயிட்டீஸ்ல வைக்க போறோம். மேரினேட் பண்றதுக்கு பன்னீர் இங்க நான் அபவுட் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். டிர் பண்ணி வச்சிருக்கிற பொடி கொஞ்சமா மஞ்சள் பொடி, மிளகா பொடி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 லெமனோட ஜூஸ், தண்ணி எல்லாம் எடுத்த தயிருவேன். மசாலா ஃபுல்லா நல்லா பன்னீர்ல கோட் ஆகுற மாதிரி செம்மையா இருக்கும் ஸ்மெல். இப்போ என்ன பண்ண போறோம்னா இவனை 10 to 15 நிமிட்ஸ் மூடி வைக்க போறோம். அப் டு ½ hour இவனை நம்ம மேரினேட் பண்ணலாம் வெயிட்டீஸ்ல வச்சு. இன்கேஸ் அதுக்கு மேல நீங்க மேரினேட் பண்ண போறீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. நீங்க மேரினேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கூட இவனை பொரிக்கலாம், சூப்பரா இருப்பான். பட் இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் டைம் கிடையாதுன்றதுனால அபவுட் 10 நிமிட்ஸ் கழிச்சு I'm gonna meet you. தலைவர் வந்து நம்ம ஒரு 15-20 நிமிட்ஸா மேரினேட் பண்ணிருக்கோம். ½ hour வரைக்கும் மேரினேட் வெளியே வச்சு பண்ணுங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்றது இஸ் மச் பெட்டர். இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். உங்களுக்கு வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணுங்க, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். OTGல 180 டிகிரிஸ்ல 25 to 30 நிமிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் எடுக்க போறேன். உங்களுக்கு நல்ல வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எனி ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஒரு 1.5 ல இருந்து 2 ஸ்பூன் எண்ணெய். என்ன பண்ண போறோம்? மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை கேப் விட்டு ரொம்ப நெருக்க வேண்டாம், அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி ஆனாலும் பரவாயில்ல, எல்லா பக்கமும் நல்லா அவன் ரோஸ்ட் ஆகணும், அதான் நம்மளுக்கு வேணும். செம்மையா இருக்கிறாங்க, 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி அது பச்சை மாதிரி இருக்கான். So for once ditch your Hairali paneer, ditch your paneer tikka and try paneer podi bites. எப்படி இருப்பான் அப்படிதான் தலைவா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tituba boy from Kirti.